சீமான் குழுவ நடத்துறதுக்கும் 25 லட்சம் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஏது பண்ணணும்னு கேட்கறேன். ஏங்க அவரு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு. அரசியல் பணத்தை கட்சி நடத்துறதுக்கு குடும்பத்துக்கு இருக்குங்க. கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஒரு அதை எடுத்து தன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ சீமானுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாடு செலவு எல்லாமே அவன் கட்சிக்காரன் தான் பண்றானா? அப்போ சீமான் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? தன் பொண்டாட்டி பிள்ளைங்க தன்னால வந்து சம்பாதிச்சு தர முடியாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. காளிமுத்து வந்து சீமான் கல்யாணம் பண்ணிக்கும் போது கட்சிக்காரன் பணம் கொடுப்பானா, கட்சிக்காரன் என் பொண்ணை பார்த்து போனா அப்படியே கொடுத்தாரு. பொண்ணு அப்படியே கொடுத்தாரு. இதெல்லாம் அப்படிங்களா? இது பெருமையா நீங்க பேசுறீங்க? நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து சம்பாதிச்சு பார்க்கணும். ஊருக்காக பார்த்தா தப்பா போயிடுங்க. இல்ல எனக்கு ஒண்ணுமே என்ன புரியுது? உங்களுக்கு புரிய மாட்டேதா? தான் புரியுது. ஒண்ணு கூட புறவு கருத்து வச்சுக்கிட்டு அதுக்காக கட்சி படத்தை நம்ம இடம் தராது. அசிங்கம் அசிங்கம் மாவன் கேட்டது ஆதாரம் கொடுங்க. ஆடியோ வீடியோ இருக்கு. ஒரு வயது இல்ல வண்ணாங்கட்டியும் இல்ல. உங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டா கருக்கருக்கு வீடியோ போட்டோமா? இதெல்லாம் அசிங்கங்களா? ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை முன் வச்சு பயணிக்கிறார். தமிழ் தேசியம்னா முஸ்லீம் இல்ல, மலையாள பேசுற தமிழன் இல்ல, கன்னடா பேசுற தமிழன் இல்ல, தெலுங்கு பேசுற தமிழ் இல்ல, அவனா தமிழனே இல்ல. அது தமிழ் தேசியமா? அப்ப நீங்க உருது முஸ்லீம் தமிழ் ஏற்றுக்கீங்களா? தமிழ் ஏற்றுக்கீங்களா? நான் கேட்கிறேன். இனத்தால் திராவிடங்க மொழியா தமிழங்க என்னங்க பேசுறீங்க? உருது முஸ்லீமே இனத்தால் திராவிடன் எப்படி ஆகும்? ஏன் உருது முஸ்லீம் ஜப்பான்ல வந்தான்? இங்கதான் இருக்கான். இல்லன்னு சொல்லல. அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட கொண்டு வர்றாரு, முன்னெடுக்கிறார் விஷயங்களை. நீங்க சீமான் மலையாளிங்க. அவர் மலையாளி கொலையாளியா இருக்கு. அண்ணமாளுக்கு பிறந்த சீமானு மலையாளிங்க. அது ஏன் நீங்க மலையாளிங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் தமிழ் தேசியத்தை பேசுற ஒரிஜினல் தமிழா இருக்கணும், மலையாளியா இருக்க கூடாது. ஏங்க தேவையில்லாம நோண்டி நுங்க எடுத்து கொச்சைத்தனமா பேசாதீங்க. யார் கொச்சைத்தனம் பேசுறோம்? யாரு அரசியல்? சீமான் பேசுற கொச்சைத்தனமா? தெலுங்கு மொழி பேசுற, மலையாளி மொழி பேசுற, கன்னட மொழி பேசுற, தமிழன் தான் அவன். வீட்டுல பேசுறான், அவன் தமிழே இல்லைன்றான். இவன் யார் சொல்றதுக்கு? பிறப்பை பத்தி அடையாளப்படுத்துறதா? ஏன் பிராமணர்களுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பேசுறீங்க. நீங்க முஸ்லீம் தானே, எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தானே பார்க்கணும். நீங்களே சொல்றீங்க உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்னு. உங்களுக்கு எவ்வளவு வேற்றுமை பார்த்தியா, விருப்பத்தியா? இப்பதான் தெரிஞ்ச விஷம் எங்க இருக்குன்னு. யாரு? நீங்க தான் விஷம். உருது முஸ்லீம் தனிமைப்படுத்த தமிழ் இல்லைன்றீங்க. அதாவது தனிமைப்படுத்துறது இல்லைங்க. விஷம் 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 விஷம். உருது பேசுவாங்க. அவங்க உருது படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. வடார்காடு மாவட்டத்தில் உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. அங்க மொழி ரீதியா பேசுவாங்க. இங்க வந்து அமெரிக்கா போறான், இங்கிலீஷ் பேசுவான். அவன் வெள்ளக்காரனுக்கு போனோம்னா அவன் தாய்மொழி வெள்ளக்கார மொழியா? அவன் தமிழே தெரியாது. மொழியை வச்சு பாக்குறீங்க, பிறப்பை பார்த்து அடையாளப்படுத்துறீங்க. அதுவும் இல்லது அந்த மூணு தலைவர் செஞ்சுட்டாங்க. அவங்களையும் மூணு தலைவர் யாருமே தெரியல. ஒரு மலையாளி தமிழ் தேசியம் பேசக்கூடாது.